டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோயாளிகள் எந்த மாதிரியான உணவு முறைகளை ஃபாலோ பண்ணும்? இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நிறைய பதிவுகளே சொல்லியிருக்கேன். ஸோ டைரக்டா வரவங்களுக்கும் டயட்ல இதுதான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த உணவில் நம்ம அதிகமாக சேர்த்து சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது முக்கியமான ஒரு 10 வகையான காய்கறிகள் நான் சொல்றேன். தவறாம இதுல ஏதாவது ஒன்று அல்லது இரண்டாவது தினமும் நம்ம உணவுல சேர்க்கும் போது சர்க்கரையோட அளவு நமக்கு நிச்சயமா கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம தினமும் உணவுல சேர்க்க வேண்டிய ஒரு காய், சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னாவே பாவக்காய் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். உண்மைதான். இந்த பாவக்காயில இருக்கக்கூடிய மலை பாவக்காய்ன்னு ஒண்ணு கிடைக்கும். ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். அதை நம்ம உணவுல அடிக்கடி சேர்த்துட்டு வரணும். ஸோ இந்த கசப்பு அப்படின்னு சொல்றதே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடியதுதான். அதே மாதிரி சித்த மருத்துவத்திலும் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே கசப்பு அல்லது துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியதாக இருக்கும். இதை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். மாற்றம் அப்படின்னு சொன்னோம்னா சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். இந்த பாவக்காயை எப்படி சாப்பிடலாங்க? நல்லா நம்ம என்ன பண்ணுவோம்னா கட் பண்ணி ஆயில்ல போட்டு டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவாங்க, மசாலா போட்டு பெரட்டி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம பாவக்காய், அந்த சின்ன பாவக்காய், மலை பாவக்காய் ஒரு 5-6 பாவக்காய் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு இரவு நேரத்துல அதை தண்ணீர்ல போட்டு வச்சிடணும். காலையில அந்த தண்ணீரை மட்டும் குடிச்சாலே போதும். இல்லைன்னா வாரம் ஒரு முறையாவது 2 முறையாவது இந்த மலை பாவக்காயை நம்ம சமைத்து சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரை அளவு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்து முக்கியமான இன்னொரு காய் அப்படின்னு பார்த்தோம்னா சுரைக்காய். சுரைக்காயை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். நீர்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை பயன்படுத்தும் போது சர்க்கரை நோயால் நமக்கு அதிகமாக சிறுநீரக பாதிப்புகள் வராமல் இருக்கும். அதுக்கு அடுத்து முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு காய் வகை அப்படின்னு பார்த்தோம்னா கத்திரிக்காய். கத்திரிக்காயில நிறைய வகைகள் இருக்கு. அதுவும் நம்ம நாட்டு கத்திரிக்காய் இருக்கு இல்லைங்களா, இதை பயன்படுத்திட்டு வரும்போது உடல்ல ஹீமோகுளோபின் லெவல் நமக்கு மெயின்டைன் ஆகும். சர்க்கரை நோய் இருக்கும்போது நமக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்குன்னா அந்த சமயத்துல டெய்லியுமே நம்ம கத்திரிக்காயை பயன்படுத்தி நம்ம உணவுகள் செய்து சாப்பிடும்போது இதனோட பலன்கள் இன்னும் நமக்கு அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோம்னா முள்ளங்கி. முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகமா யூரிக் ஆசிட் தொந்தரவு இருக்கு அப்படின்னா மூட்டுக்கல்ல, எலும்பு மூட்டுக்கல்ல யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருக்கு, அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். அப்போ முள்ளங்கி மற்றும் முள்ளங்கி கீரையும் நம்ம பயன்படுத்தும் போது சர்க்கரையோட அளவு நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்குது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா பீன்ஸ். இந்த பீன்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்ச்சத்து அதிகம். நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கும், முக்கியமாக டைஜஷனை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது. தவறாமல் வாரம் 3 அல்லது 4 முறையாவது பீன்ஸ் நம்ம பயன்படுத்தணும். முக்கியமாக இப்ப நான் சொல்ல போற காயை பயன்படுத்தும் போது நமக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த கால் பாதை எரிச்சல், கண் பார்வை குறைபாடு, நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் சரி செய்யறதுக்கு பயன்படுது அப்படின்னா நமக்கு அவரைக்காய். அவரைக்காய் பொறுத்த வரைக்கும் அதிகமான ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடியது. மலச்சிக்கல் தொந்தரவு எத்தனை வருடமாக இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு அவரைக்காய் பயன்படுது. தொடர்ந்து நம்ம உணவில் அவரைக்காய் பயன்படுத்தும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு காய் வகை, இதை பயன்படுத்தும் போது சர்க்கரை அளவு எந்த அளவுக்கு குறையும்னா ரொம்ப அதிகமாவே நமக்கு குறையும். அதுதான் கோவக்காய். கோவக்காயை சொல்லும் பொழுது நமக்கே தெரியும், சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னா இந்த கோவக்காய் இல்லாம இருக்கவே மாட்டாங்க, அடிக்கடி உணவுல சேர்த்துப்பாங்க. இந்த கோவைக்காய் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்மளுடைய மைனூட் பிளட் வெசல்ஸ், இந்த ரத்த நாளங்கள் சேதம் அடையாமல் பாதுகாக்கிறதுக்கு நமக்கு இந்த கோவக்காய் பயன்படுது. சர்க்கரை நோயாளிகள் கோவக்காயும் சேர்த்து சாப்பிடும் பொழுது உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக நம்மளோட நாட்டுக்காய்
ஆனா இதை நம்ம நிறைய மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொத்தவரங்காய். ஸோ இந்த கொத்தவரங்காயை பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் நடக்கும். இது வந்து பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுறதுக்கு நமக்கு கொத்தவரங்காய் பயன்படுது. அடுத்ததாக நம்ம ஃபைனலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், சின்னதாக இருந்தாலும் இதற்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். அதுதான் சுண்டைக்காய். துவர்ப்பு மைல்டா கசப்பு சுவை இருக்கக்கூடிய சுண்டைக்காயை நம்ம பயன்படுத்தும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இதனுடைய சேர்ந்து இந்த காய்கறிகள் எல்லாமே ஒரு நாளைக்கு 400 இருந்து 500 கிராம் வரைக்குமாவது நம்ம காய்கறிகளை உணவுல சேர்த்து சாப்பிடும்போது சர்க்கரையோட அளவு நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அதே மாதிரி உடல் பருமன், ஸோ உடல் பருமன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பயிற்சிகள் எடுத்துட்டே வரோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை அளவு நமக்கு குறைந்து நார்மல் ரேஞ்சுக்கு வர ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து நம்ம கிட்ட ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா போகர் மகாவில்வாதி கற்பம், திரிதோட சமணி சூரணம், இந்த மாதிரியான மருந்துகளை ஃபாலோ பண்ணலாம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா வில்வ இலைகள், வில்வ மரப்பட்டை இதுல அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து வகை. ஸோ இதை வந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ 5 கிராம் அளவுக்கு பொடி எடுத்து வெந்நீர்ல கலந்து ஒரு நாளுக்கு 2 வேளை நம்ம சாப்பிடணும். ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி முக்கியமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைப்பதற்கு இந்த மூலிகைகள் எல்லாமே நமக்கு பயன்படுது. இதனோட சேர்ந்து இந்த காய்கறிகள், நான் சொன்ன இந்த காய்கறிகளும் நம்ம சாப்பிடும்போது ஒரு 1 வீக்ல செக் பண்ணி பார்த்தாவே நல்லாவே ஒரு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பதிவில் சர்க்கரை நோயாளிகள் கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டிய காய்கறிகள் என்ன, மருத்துவ குறிப்புகளை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.